ஓகே ஓகே லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம வந்து போன Q&A அப்லோட் பண்ணியிருந்தோம். அது வந்து பார்ட் 1. இது அதோட கண்டினியூஷன் தான். இது வந்து பார்ட் 2. ஸோ இதுதான் அதோட பார்ட் 2. நீங்கள் அப்படியே நீங்கள் கண்டினியூவாக என்ஜாய் பண்ணுங்கள். ஐ ஹோப் யூ லைக் இட். ஐ மீன், நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டை பார்த்துட்டு தான் இது வருவீங்கன்னு நான் நம்புகிறேன். அதை பார்த்துருந்தீங்கன்னா இது உங்களுக்கு புரியும், நான் ஏன் வந்து பாதியிலேருந்து பேசுகிறேன் அப்படின்றது. ஸோ இந்த வீடியோ அப்படியே பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இது வேறு யாரும் இல்லை, என் ஃப்ரெண்டு தான். இதுக்கு ஒரு வேலையே கிடையாது. என்னைய ஓட்டுறதுனா முதல்ல வந்துடும். வீடியோவை ஷார்ட்டாக போடுடா, எவ்வளோ பெருசாக போடுவேன் நீ அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லை, வீடியோவை ஷார்ட்டாக போடணும்னா 2 நிமிஷத்தில் முடிச்சு விட்டுடலாம். எனக்கு இன்ட்ரோவே 2 நிமிஷம் ஆகுது. நான் பேசினா லொடன்னு பேசிட்டே இருப்பேன், உனக்கே தெரியும். என்னோட முக்கிய உயிர் நண்பர் இவனை பற்றி நான் நிறைய ஸ்ட்ரீமில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், வீடியோலையும் சொல்லியிருப்பேன். ஒயாமுக்கு படிச்சுக்கிட்டே இருக்கிறான், விளாட வர மாட்டான்னு. அவன் தான் அவன் பேர் நான் சொல்ல விரும்பலை. சைல்டுஹுட் ஃப்ரெண்டு, இப்போ வரைக்கும் என் கூட ஃப்ரெண்டு, ஜாலியாக இருப்பான். எப்போ ப்ரோ ஷீஃபு கோஸ்ட் ரன்னர் ஸ்டீம் பண்ணுவீங்க? எபிக் கேம்ஸில் ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க, அதெல்லாம் வந்து கிளைம் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுதான் நம்ம சிஸ்டம் எப்போ அப்கிரேட் பண்ணுறோமோ அப்போ டக்குன்னு போட ஆரம்பிச்சிடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ வந்துரு. கங்க்ராச்சுலேஷன்ஸ், நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப நன்றி. ஒவ்வொருத்தரோட இதெல்லாம் நான் ஆட் பண்ணிடுவேன். எல்லாரும் கங்க்ராச்சுலேஷன் சொல்லியிருந்தீங்க, எனக்கு ரொம்ப தேங்க்யூ ஃபார் யுவர். உங்களுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும், ஏன்னா நீங்கள் எல்லாரும் தான் என்னை வந்து சப்போர்ட் பண்ணி நல்லா இருக்கு ப்ரோ அப்படின்லாம் சொல்கிறீங்க. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, நான் பேசுகிறது நல்லா இருக்குன்னு கேட்குறீங்களே அப்படின்னு. அதெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணி நீங்கள் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வியூஸ் கொடுத்து என்னை தூக்கி விட்றீங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப தேங்க்யூ. கங்க்ராட்ஸ் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. நான் வந்து ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். நன்றி நன்றி நன்றி. எஸ்கே ரிட்ஸ் இவர் கேட்குறாப்புல, வாட் கேம் யூ ஃபர்ஸ்ட் ப்ளே ஆன் யுவர் பிசி, ஒய் யூ ப்ளே ஆன் திஸ் கேம் ஃபர்ஸ்ட்? என்னோட பிசி நான் பில்ட் பண்ண உடனே நான் வந்து ரொம்ப பிடிச்சி ஆடின கேம் அப்படின்னா பப்ஜி தான். அப்போ அந்த ஒரு இமுலேட்டர் இருக்கும், அந்த கேம் லூட்டுன்னு நினைக்கிறேன், அந்த இமுலேட்டர் இருக்கும். கேம் கேம் லூப்பு, அந்த இமுலேட்டர் தான் ஃபஸ்ட்டு நான் இன்ஸ்டால் பண்ணேன். பப்ஜி தான் எடுத்தோன்னே ஃபஸ்ட்டு ஆடினேன். ரொம்ப நேரம் ஆடிட்டு இருந்தேன் உட்காந்து. அந்த கேம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் ஃபஸ்ட்டு அதான் ஆடினேன். ஏன்னு தெரில, எனக்கு அந்த கேம் அப்போ வந்து அது ட்ரெண்டாக இருந்தது. நான் 11th படிக்கும்போது அவ்வளோ பேர் ஆடுவாங்க, எனக்கே ஆசையாக இருக்கும் பப்ஜி ஆடணும்னு. அதனால நான் விளாண்டேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அதுதான் ஃபஸ்ட்டு நான் என் பிசியில் ஆடினது. ஜாக், நம்ம ஜாக்கு தான். அண்டர் ரேட்டட் அனிமி நீங்கள் பார்த்ததை பற்றி சொல்லுங்கள். அண்டர் ரேட்டட் அனிமி அப்படின்னா எனக்கு டக்குன்னு ஞாபகம் வருது என்னென்னா, ப்ளூண்டரர் அப்படின்னு நினைக்கிறேன். ப்ளூண்டரர்னு ஒரு அனிமி இருக்கும், ரொம்பவே அண்டர் ரேட்டடான அனிமி. யாருக்கும் பெருசாக பார்த்துருப்பாங்களா என்னன்னு எனக்கு தெரில. உண்மையிலேயே அது அண்டர் ரேட்டடான அனிமி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது சூப்பராக இருக்கும், உண்மையிலே போய் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. அப்புறம் இன்னொரு அனிமி என்னன்னு பார்த்தீங்கன்னா படி டேடிஸ். அது அண்டர் ரேட்டடான்னு தெரில, ரொம்பவே நான் என்ஜாய் பண்ணி பார்த்த ஒரு அனிமி. அவ்வளோ ஹோல்சமாக இருந்தது படி டேடிஸுங்கிறது. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த 2 அனிமி வந்து ரொம்ப ஒரு நல்ல அனிமி. அப்புறம் முக்கியமாக பெசர்க் வந்து மாங்கா படிக்கலாம். அது அண்டர் ரேட்டடுன்னு சொல்ல முடியாது, அது மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ரொம்பவே ஒரு மாதிரி கோரான மாங்கா, இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிக்கணும். ரொம்ப கோராக இருக்கும், 18+ வேறு. இது வேறு யாரும் இல்லை, எங்கள் அக்கா தான். அது வந்து இப்போ நான் என்ன கேட்குறதுன்னு தெரில. இவளுக்கு எல்லாமே தெரியும், என்கிட்டே கேட்டிருக்கிறா. ஸோ வந்து இவளுக்கு என்ன கேட்கணும்னு அவசியமே கிடையாது. இவளும் சரி, இன்னொரு எங்கள் அக்கா, 2 அக்கா இருக்காங்க. ஜீரோ ப்ளூர் இவர் தான் வந்து அப்போ எப்போ ஓட்டுவார் திடீர்னு. பிக் ஃபேன் ப்ரோன்னு இவரும் சொல்லுவார், ஜாக்கு சொல்லுவார். அதுதான் வணக்கம்னு. எஸ் கம்மூர். எல்லோ ஃப்ளாஷ் நீங்கள் போன இது பார்க்கலன்னு நினைக்கிறேன் Q&A. அதில் RDR 2 பற்றி ஒரு வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க நிறைய பேர். நீங்களும் அதே தான் சொல்லியிருக்கீங்க. RDR 2 பற்றி நான் வந்து கேம் முடிச்சுட்டு நான் போடுறேன் கண்டிப்பாக. இது வேறு யாரும் இல்லை, என்னோட தம்பி தான். ஒய் யூ ஆல்வேஸ் நூப்? எனக்கு வேற எதுவுமே தெரியாது. ஒய் யூ நூப், ஏன் நீ நூப், எதுக்காக நூப், ஏன் நூப், எப்படி நூப், இது மட்டும்தான் அவனுக்கு தெரியும். என்னைய வந்து அவன் வந்து ஓட்டணும், அவ்வளோதான் அவனோட இது. அது தவிர்த்து அவனுக்கு ஒன்றும் தெரியாது. டேங்க்கு துரை மறுபடியும் நமக்கு கமெண்ட் பண்ணி, ஆர் யூ வெர்ஜின்? என்ன மாதிரி கேள்வி இதெல்லாம்? ஏன் வெர்ஜின் தான் கேட்குறீங்க? என்ன பார்த்தா வெர்ஜின் மாதிரியா தெரியுது? எஸ், ஆப்வியஸ்லி நான் வெர்ஜின் தான். வாட் யூ திங்க் அபவுட் லைஃப்? கமலஹாசன் மாதிரி சொல்லுங்க ப்ரோ. ஐயோ
கமலஹாசன் மாதிரி சொல்லையா? அதாவது வந்து லைஃப் அப்படின்னா கிரிஞ்சு பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓ மை காட். அதாவது என்னோட வாழ்க்கை ஒத்த ஏன்டா அப்படி பண்ற? நீங்க அப்படி சொல்லல. நான் சொல்றது என்னன்னா ஒரு சத்தியமா சொல்றேன், கமலஹாசன் மாதிரி எனக்கு சொல்ல வராது. என்னோட லைஃப்பை பத்தி நீங்க கேட்டீங்கன்னா ஒரு ஒரு மாதிரி அதுதான் புயல் மாதிரி போய்கிட்டு இருக்குது. அதோட ஃப்ளோவில் போய்கிட்டு இருக்கேன். அவ்வளோதான் ப்ரோ. ஒரே சாங் லூப்பில் போட்டு கேட்டு இருக்கீங்க? எஸ். என்ன சாங்? எஸ், நான் ஒரே சாங் லூப்பில் போட்டு நான் நிறைய தடவை கேட்டிருக்கிறேன். அது 2 சாங் இருக்குது. ஒன்று வந்து சுகர் கிரஷ்னு ஒரு சாங் இருக்கும். அதை நான் லூப்பில் போட்டு தேய்ன்னு தேய்ச்சிருக்கிறேன் அந்த சாங்கை. நான் வந்து என்னோடய பர்சனல் ஐடியில் இப்போ வரைக்கும் நான் அந்த சுகர் கிரஷை தான் வந்து கீழே வந்து அந்த பயோவில் வைப்பாங்களே அதான் வச்சுருக்கிறேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங்கு. அப்புறம் இன்னொன்று வந்துட்டு அதான் ஃபேரி டெய்ல்ஸ். இந்த ரெண்டு தான் நான் வந்து எப்பயுமே லூப்பில் போட்டேன்னா லூப்பில் ஓடிக்கிட்டே இருக்கும். நான் நிறைய தடவை கேட்டுகிட்டே இருப்பேன். இது வரைக்கும் நீ ஷேர் பண்ணாதது ஒரு சீக்ரெட். நான் இது வரைக்கும் ஷேர் பண்ணாததா? சீக்ரெட் என்ன சீக்ரெட் இருக்கு? நான் யார்கிட்டையும் ஷேர் பண்ணாத சீக்ரெட் என்ன சீக்ரெட்டு? அக்காசு சத்தியமாக எனக்கு தெரில. நான் இது எங்கள் அக்கா. ஹாய் ப்ரோ, யுவர் விளாக்ஸ், அதாவது வீடியோ தான் விளாக்ஸ்ன்னு போட்டாப்புல. வீடியோ ஆர் ஸோ குட், கீப் இட் அப், ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர், ஐ எம் ஆல்வேஸ் சப்போர்ட் யூ. தேங்க்யூ. பேர் சொல்லலை, பேர் சொல்ல வேணாம். தேங்க்யூ கேண்டி குயின், ரொம்ப நன்றி. நம்ம ஃப்ரெண்டோட தம்பி. ஆர் யூ பையிங் PS5? எப்போ PS5 வாங்க போகிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. விரைவில் வாங்குவோம். நீங்கள் மனசு வச்சா வாங்கிடலாம். எல்லாரும் என்னை வந்து கொஞ்சம் அப்படி தூக்கி விட்டீங்க, யூடியூப்லேருந்து வருமானம் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா உங்களை வச்சு நான் PS5 வாங்கிடுவேன். ஜாலியாக கேம் பார்த்து லைவ் ஸ்ட்ரீம் பண்ணலாம். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் மீ. அவ்வளோதான் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இன்னைக்கான வீடியோ வந்து இவ்வளோ தான் இருக்குது. இது ஒரு மாதிரி நல்லா இருந்திருக்கும் நம்புகிறேன். நீங்கள் கேட்ட எல்லா கேள்வியும் நான் உள்ளே வச்சுருக்கிறேன். நான் எதையுமே நான் வந்து கட் பண்ணவும் மாட்டேன். நீங்கள் கேட்ட ஒவ்வொரு கேள்வியுமே வந்து நீங்கள் ஒரு க்யூரியஸில் கேட்குறீங்க. ஸோ நான் அதை வந்து கட் பண்ணிட்டேன் அப்படின்னா அது நல்லா இருக்காது. ஸோ அதனால் வந்து உங்களோட க்யூரியாசிட்டி நான் எப்பயுமே பத்திரமா பார்த்துப்பேன். ஸோ நீங்கள் கேட்ட கேள்வி எல்லாமே உள்ளே இருக்கும். அதனால எல்லா கேள்வியும் நான் உள்ளே வச்சிருவேன். எதையுமே கட் பண்ண மாட்டேன். ஸோ அவ்வளோதான். இதுதான் இன்றைக்கான வீடியோ. நல்லா இருக்கும் நம்புகிறேன். எல்லோரும் நல்லா பாருங்கள். அப்புறம் முக்கியமான விஷயம் என்னென்னா, மறக்காமல் எல்லோரும் லைவ் ஸ்ட்ரீமுக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனல் க்ரோத் உங்கள் கையில் தான் இருக்குது, என் கையில் இல்லை. நான் எவ்வளோ எஃபோர்ட் போட்டாலும் பார்க்குற நீங்கள் தான் முக்கியம். ஸோ அதுதான், ஆடியன்ஸ் தான் வந்து முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணுறீங்க. அதாவது கண்டென்ட் க்ரியேட்டர் வந்து என்னன்னாலும் பேசிடுவாங்க, உள்ளே போடுவாங்க. அது வந்து பிடிச்சி அவர் எடிட் பண்ணி நல்லா போட்டாலுமே அதை பார்க்குறதுக்கு ஒரு ஆடியன்ஸ் வேணும். ஆடியன்ஸ்னு ஒருத்தவங்க இல்லைனா கிரியேட்டர்னு ஒருத்தர் கிடையாது. ஸோ அது வரைக்கும் நீங்கள் தான் முக்கியமான இது. ஸோ அதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கங்க. ஆடியன்ஸுக்கு வந்து அவ்வளோ ஒரு பெரிய பவர் இருக்குது. சும்மா நம்ம ஃபோனை தானே பார்க்குறோம் அப்படிலாம் இல்லை. ஆடியன்ஸ் தான் பவர்ஃபுல்லு, கிரியேட்டரு அதுக்கப்புறம் தான். ஆடியன்ஸை பேஸ் பண்ணி தான் கிரியேட்டரு. ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு நல்ல ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னோடய ஆடியன்ஸ் நல்லா இருக்கீங்க. ரொம்ப நன்றி. முக்கியமான விஷயம், நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் தட்டி விட்ருங்க. அப்புறம் டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணிங்கன்னா இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கும், ஃபாலோ தட்டி விட்ருங்க. டிஸ்கார்ட் சர்வரும் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. நல்லாயிருக்கும். லைவ் ஸ்ட்ரீம் அப்போ நம்ம எல்லாம் உட்காந்து ஸ்பாட்டு போட்டு எல்லாம் ஜாலியாக கேம் பண்ணலாம். அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ இன்றைக்கான வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நான் உங்களை அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன். அன்டில் தென் பீஸ். அத்தாடி 28 நிமிஷத்துக்கு வீடியோ எடுத்து வச்சுருக்கிறேன். இதை நான் கட் பண்ணி எடிட் பண்ணுறதுக்குள்ளே போதும் நான்